வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஆவீங்க. ஆனால் எவ்வளோ தூரம் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான். 2 பசங்க இருந்தாங்க. அந்த 2 பசங்களுக்குமே பாக்ஸிங் கற்றுக்கணுன்னு ஒரே ஆசை. ஸோ அந்த பாக்ஸிங் கற்றுக்கணுன்னு ஆசை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பாக்ஸிங் கிளாஸ் அவங்க வீட்டு பக்கத்தில் அந்த ஏரியாவில் நடக்குது. இவங்க போய் பார்க்குறாங்க. போய் பார்த்துட்டு ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னோடனே இவங்க திரும்பி வந்துடுறாங்க. அப்புறம் வீட்டில் வந்து சொல்கிறாங்க, அம்மா நாங்களும் பாக்ஸிங் கற்றுக்கணும், காசு கொடுங்கன்னு 2 பசங்களும் அவங்கவுங்க வீட்டில் சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து அதெல்லாம் முடியாது, இருக்கிற இதே பத்தாது, எனக்கு வந்து உங்களை இப்போ டெய்லி சாப்பாடு போடுறதே கஷ்டம், பாக்ஸிங்லாம் காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, போய் ஜன்னல் வழியாக அவங்க பாக்ஸிங் சொல்லி கொடுக்குறத பார்த்துட்டு டெய்லி வந்து சாயந்தரம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவானுங்க, டெய்லி போய் பார்ப்பானுங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவானுங்க. அப்புறம் அந்த பசங்க வந்து வீட்டில் போய் சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் வந்து ஓரளவு கற்றுக்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும், எங்களுக்கு காசு கொடுக்கணும்னு. காசுலாம் கொடுக்க முடியாதுன்னு ஒரேடியாக அவங்க காசு கொடுக்க முடியாதுன்னு 2 பசங்கள்கிட்டையும் அவங்கவுங்க வீட்டில் சொல்லிடுறாங்க. அப்புறம் ஒரு பையன் மட்டும் அழுது அடம் பிடிச்சி, அம்மா சரி எனக்கு நீ கிளாஸுக்கு போடலாம் பரவாயில்ல, எனக்கு வந்து அந்த பாக்ஸிங்க்கான அந்த கையில் போடுறதும் ஷார்ட்ஸும் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ரொம்ப அடம் பிடிக்கிறாப்புல. அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்துட்றாங்க. வாங்கி கொடுத்து திருப்பி அந்த பசங்க டெய்லி என்ன பண்ணுறாங்க, போகிற வழியில் போய் அந்த இடத்துல வந்து ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல பார்த்துட்டு திருப்பி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப விக்ரஸாக 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த வழியாக வந்து அந்த கோச் போகிறாரு. போகும்போது பார்க்குறாரு, ஓ இந்த பசங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை கூப்பிட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, சார் எங்களுக்கு பாக்ஸிங் கற்றுக்க ரொம்ப ஆசை, ஆனால் எனக்கு பாக்ஸிங் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு காசு இல்லை, அதனால் நாங்கள் வந்து உங்கள் அந்த கிளாஸில் வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னோடனே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. அந்த சந்தோஷமாயிட்டு அந்த ஒரு பையனை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஒரு பையனை மட்டும், இனிமேல் நாளையில நீ கிளாஸுக்கு வா, நீ வந்து எனக்கு ஃபீஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம், நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இந்த இன்னொரு பையனுக்கு புரியல, ஏன் அந்த இன்னொரு பையனை கூட்டிகிட்டு போகல அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு பையன் வந்து பாக்ஸிங் க்ளவுஸ் எல்லாம் போட்டு ஷார்ட்ஸ்லாம் போட்டு பாக்ஸ் பண்ணி பழகிட்டு இருந்தாப்லையும் அவரை மட்டும்தான் அந்த பையன் கூப்பிட்ருக்காரு. சார் வந்து அந்த பையனை மட்டும்தான் கூப்பிட்ருக்காரு. ஏன்னா அவனை பார்த்தா நல்லா சண்டை போடுற மாதிரி மட்டும் இல்லாமல் அவன் தான் பாக்ஸராகவே வாழ்ந்துட்டுருக்கான் இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்கோசரமே அவர் வந்து 2 பசங்களில் அந்த பையனை மட்டும் சூஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் பல விஷயங்கள் நமக்கு வந்து வடையில் நம்ம வெற்றிகரமாக இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தயாராகவே ஆகலை. நம்மளை தயார் எப்போ பண்ணிக்கிறோமோ, எப்போ முழு மனசாக அதுக்கு அந்த வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோமோ கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒருத்தர் வந்து கார் வாங்குறாங்க அப்படின்னா, கார் வாங்க போகிறோம்னு நினைக்கிறதோட கார் வாங்கி நிறுத்துறதுக்கு எங்கே இடம் வேணும்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்படின்னா கார் வந்துடும். வந்தால் நிறுத்துறதுக்கு இடம் வேணும்னு ரெடி பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு சீக்கிரமாக கார் வந்துடும். ஸோ நம்ம வாழ்க்கையில் எது வேணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது வரதுக்கான விஷயத்தை நம்ம எவ்வளோ ரெடியாக இருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மக்கிட்ட வேகமாக வரப்போகுது. ஓகேயா? ஸோ உங்கள் பேஷன் என்னன்னு பாருங்கள். அந்த பேஷன் உங்கள்கிட்ட வர்றதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேயா?